கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்பது இந்த செய்தியினுடைய தலைப்பு. அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்றால் அவனுடைய ஆத்துமா காக்கப்படும் என்று சொல்லி அர்த்தம். சங்கீதம் 121 அதுல 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், ஸ்பெசிபிக்கா அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஆத்துமாவை அவர் காப்பார் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்பதனுடைய அர்த்தத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லலாம். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் என்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லலாம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்றால் கிறிஸ்துவே கர்த்தர் என்று விசுவாசிக்கிறவன் என்று சொல்லலாமா? கிறிஸ்துவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறவன் என்றால் கிறிஸ்து இயேசு ஒருவரே தேவன் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறவன் என்று சொல்லலாம். இது சுருக்கமா சொல்றது அப்படின்னா நீங்க அறிந்திருக்கிறீங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிறது என்று சொன்னால் அவர் தந்ததான வேத வார்த்தைகளிலே அவரை தேடி அறிந்து கொள்வது என்று சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு அப்போஸ்தலர் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணாரு? தன்னை குறித்து அறிவிக்க சொன்னார். நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காண்பித்து போய் அறிவிக்க சொன்னார். அவர்கள் போய் என்ன அறிவிப்பாங்க? அவரை போட்டோ எடுத்துட்டு போனாங்களா? சாட்சியை அறிவிக்கிறதா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லி நாங்கள் அவருக்கு சாட்சியாய் இருக்கிறோம். அவர் மரித்ததை நாங்கள் கண்டோம், உயிரோடு எழுந்ததையும் நாங்கள் கண்டோம், எங்களிடத்துல பேசினதற்கு நாங்கள் தான் சாட்சி, திரும்பவும் இந்த பூமியில அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்றதை சாட்சியா என்ன பண்ணாங்க? அறிவித்தார்கள். ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டும் போல, வீடியோவும் எடுக்கல, போட்டோவும் எடுத்துட்டு போல, அந்த செய்தி அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அவர்களை நோக்கி சுவிசேஷமாய் கடந்து போனது, சத்தியம் போனது. அப்ப இந்த சத்தியத்தை கேட்டு என்ன பண்ணாங்க? அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படின்னா அவரை நோக்கி பார்த்தார்கள் என்று அர்த்தம். நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பு நமக்கு அது எழுதப்பட்டு இருக்கிறது. நாம இன்னைக்கு நோக்கி பார்க்கறதுன்னு அர்த்தம் எங்கும் அங்கும் அல்ல, இந்த வேதத்திலே அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் ரட்சிப்படைகிறார்கள் என்று சொல்லி நம்ம 34 சங்கீதத்தில் நீங்க வாப்பீங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார் அப்படின்னு அர்த்தம், ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். அவரை யார் என்பதை அறிந்து நோக்கி பார்த்தால் அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்க மறுக்கிறவன் என்றால் அதனுடைய அர்த்தம் சத்தியம் எத்தனை முறை சொல்லப்பட்டாலும், எத்தனை புத்தகங்கள் இதுல எழுதப்பட்டிருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல சுவிசேஷம் எழுதியிருக்கா இல்லையா? 66 புத்தகத்திலும் நீங்க சுவிசேஷத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை 66 புத்தகங்களிலும் பார்க்கலாம். நமக்கு கிடைச்சிருக்க புக்கு 66, அத்தனைக்குள்ளேயும் நீங்க என்ன பண்ணலாம்? அவரை பார்க்கலாம். அப்ப எத்தனை முறை சத்தியம் பாத்தீங்கன்னா இந்த வேதத்துல எழுதப்பட்டாலும், அது எத்தனை முறை பிரசங்கிக்கப்பட்டாலும் அதை பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஏற்க மறுக்கிறான்னு சொன்னால் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்க மறுக்கிறவன் என்று அர்த்தம். வசனத்தை வாசிக்கிறோம். ஆபகுக் 2:4 எப்படி வாசிக்கிறோம்? ஆபகுக் 2:4. இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. கெட்டு போன ஆத்துமாவா இருக்கு. எல்லாருடைய ஆத்துமா அப்படிதான் காணப்பட்டது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? மீட்டார், அல்லது அதற்கான கிரியத்தை செலுத்தி இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனபடினால அவர் நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். அதை நம்புறோம். அப்ப அகங்காரியா இருக்கிறானே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அகங்காரின்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அகங்காரியா இருக்கிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்தியத்தை ஏற்க மறுக்கிறான், கர்த்தரை நோக்கி பார்க்க மறுக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நோக்கி பார், நீ பிழைப்பாய், உன்னுடைய ஆத்துமா பிழைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவனும் அவரை நோக்கி பார்க்க அல்லது அந்த வார்த்தையை ஏற்க மறுக்கிறபடினாலே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் அகங்காரியா இருக்கிறான். ஆனபடினாலே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே செம்மையானதல்ல. ஏன்னா தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு.